வெல்கம் டு சாண்ட்ரா கல்யாண். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலோட ஸ்பெஷல் எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தயிர் 3/4 கப் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் தயிராக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். புளிச்சிச்சின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போது அது கூட ஒரு 1/2 கப் சுகர், 100 கிராம் கிட்ட சுகர் எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பீட் பண்ண நமக்கு கிளாத்ஸ் இருக்காது. நல்லா ஒன்று போல் நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த தயிரில் இருக்கிற குட்டி குட்டி லம்ஸ் கூட கரையிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போது அதை நம்ம அடித்து முடித்ததுக்கப்புறமா அது கூட நம்ம ஒரு 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான். ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், தயிர் தனியாக எண்ணெய் தனியாக எல்லாமே இருக்குது. ஸோ இதை ஒன்று போல் வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் கன்சிஸ்டன்சி, இப்போ எல்லாமே ஒன்று போல் சேர்ந்துருச்சு. இப்போது இது கூட நம்ம அந்த புளிப்பு ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சளிச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், லம்ஸ் இருக்காது. ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது சளிச்சாச்சு. இப்போ இது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன். பேக்கிங் சோடா ரொம்ப போட்டால் நமக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் கூட போதும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல கிளாத்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். மாவும் நமக்கு ஈவனாக இருக்கும். நம்ம இது ஏன் இவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம எக் ஆட் பண்ணல, கேர்டுனால நமக்கு இவ்வளோ திக்காக இருக்குது. பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதை நம்ம ட்ரேயில் மாற்றி பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே நம்ம அந்த பேனை நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நம்ம மைதா மாவை வச்சு டஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஒன்று போல் பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுக்க முடியும், இல்லைன்னா நமக்கு கரெக்டாக வராது. ஸோ கொஞ்சமாக மைதா மாவு போட்டுட்டு அதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணிக்கணும். எக்ஸஸாக இருக்கிற மாவை தட்டிடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். ஃபைனல் ஸ்டேஜ் இப்படி தான் இருக்குது. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. பட் கடைசி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். சுகர் கண்டென்ட் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று போல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 டேப் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு பேக் ஆகும்போது ஈவனாக இருக்கும். இப்போது இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணுறதுக்காக வைங்க. நமக்கு கரெக்டாக செட் ஆகும். 20 மினிட்ஸில் பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு 90% நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ பேக் ஆகிட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செமையாக கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆகிருக்கு. உள்ளே நமக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதோட இன்வெர்ட்டட் பொசிஷனை நான் காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், ஒரு சின்ன இது கூட இல்லாமல் நமக்கு கிளியர் அண்ட் கட்டாக வெளியில் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.